ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம பார்க்கிறோம் இந்த ஆசரிப்பு கூடாரத்துல பிரதான ஆசாரியருக்குரிய அந்த சரீரங்கத்தின் ஒரு பாற்றம் மாறிடும். இதை நம்ம எபிரேயர்ல கிளியரா படிக்கிறோம். 9வது வசனத்துல படிக்கலாம். 9வது வசனத்துல 9, 10 அப்படியே தொடர்ந்து படிங்க. அந்த கூடாரம் இக்காலத்துக்கு ஒருவர ஒப்பனையாக இருக்கிறது. அதற்கு ஏற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராய்ச்சி செய்யக்கூடிய மனசாட்சியை போடப்பட்ட கூடாதவர்களாம். அதாவது அங்கே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல மோசையின் தலைமையில, அதெல்லாம் எதுவுமே சரி பண்ண கூடாத ஒன்று. படிங்க. இவையில் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தபடி கட்டையிடப்பட்ட போதன பானங்களும் படகு ஸ்நானங்களும் சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகளே அல்லாமல் வேறல்ல. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்களாக இலக்காக இருக்கிற ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தை பிரவேசித்து நித்திய மீட்பை உறுதி பண்ணினார். அதேபடி காலை வெள்ளாட்டுக்களாக இருக்கிற ரத்தமும் தீர்க்கப்பட்டவர்களே தெரிவிக்கப்பட்ட கடாவின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியாகவே நம்மைக்காகவே பரிதற்றபடியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியையாக சுத்திகரிப்பது எவ்வளவு முக்கியம். அப்ப நம்ம எய்த்துலேருந்து வந்தாலும் நம்முடைய சிந்தை காரியங்கள்லாம் பழசாதான் இருக்கு, செத்த கிரியைகளுக்கு. அதனால அதை ஃபுல்லாவே நம்ம கமிட் பண்ணி தேவனுக்கு ஊழியங்களை செய்வதற்கு இங்க இன்ஜினியரா மட்டும் இல்லாம வெஸ்லியல் அகோலிபா போன்ற அந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அமைப்பதற்கு உரிய வேலையும் நம்ம தான் செய்யணும். அதுக்கப்புறம் அதுல ஊழியம் செய்கிற ஆசாரியர்களாகவும் நம்முடைய மாமிச கிரியைகள் எல்லாம் செத்த கிரியைகளுக்கு ஒப்பு கொடுக்காம அந்த ஊழியம் சம்பந்தமான ஜீவியத்தை ஜீவிப்பதற்கான ஆசாரியர்களா மாறினாதான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைய முடியும். அப்ப அல்டிமேட் ஏம் என்னன்னா, நீங்க கானான் போகணும்னா, பரலோகம் போகணும்னா அதற்கு அடையாளம் என்னன்னா பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலம். இது அதே வசனத்துல நம்ம பார்க்கும்போது 22 படிங்க. 22 இப்படிப்பட்ட பயிரினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளுக்கு விசேஷித்த பயிரினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. தொடர்ந்து அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தை கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல். பாருங்க, மெய்யான பரிசுத்த ஸ்தலம் கையினால் செஞ்சதல்ல, அதுல பிரவேசிக்கல. தொடர்ந்து வாசிங்க. அப்ப மகா பரிசுத்த ஸ்தலங்கிறது பரலோகம். அதுல நம்முடைய பிரதான ஆசாரியர் கிறிஸ்து பிரவேசித்திருக்கிறார் அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அப்ப இந்த ஆசாரிய கூட்டமா தகுதி அடைஞ்சு வந்தது ஒரு லெவலான ஒரு முன்னேற்றம் தான், ஆவிக்குரிய லெவலில் அந்த ஊழியம் பண்ணுவதற்கு, அந்த பலிகளை செலுத்துவதற்கு. ஆனா இப்ப யாருடைய அங்கத்தினரா மாறணும்? இப்ப சரீர அங்கமா மாறணும். அது ரொம்ப முக்கியம். சரீர அங்கமா மாறினாதான் எங்க போக முடியும்? மகாபரிசுத்தம் கானானுக்குள் நுழைவதற்கான ஆசீர்வாதம் பெற முடியும். சரி, இப்ப நம்ம பார்த்தது இங்க தேவன் வாசம் செய்கிற மகா பரிசுத்த ஸ்தலம், உடன்படிக்கை பெட்டி. இது தூபபீடம், இந்த பக்கம் குத்துவிளக்கு, சமூகத்து அப்பம். இந்த சமூகத்து அப்பத்தையும் இந்த வெளிச்சத்திலும் இந்த பலிகளை செலுத்துவதற்கான முழு அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் இருக்கு? ஆசாரிய கூட்டத்துக்கும் பிரதான ஆசாரியருக்கும் தான். சரிங்களா? இந்த அப்பத்தை கூட ஓய்வு நாளுக்கு ஒரு முறை, அதாவது மொத்தம் 7 நாள்ல
அந்த ஓய்வு நாளில் ஒரு முறை மாற்றி வைப்பாங்க. சரிங்களா? அதை கூட நம்ம வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது சமூகத்து அப்பத்தை பற்றி லேவியர் 24ஆம் அதிகாரம் 5-6 வசனம். பக்கம் 158 லேவியர் ஆகும் அதிகாரம் 24 வசனம் 5. அன்றில் நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 10 வெள்ளுப்பங்கு மாவையால் செய்யப்பட வேண்டும். அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான வேலையின் மேல் 2 அடுக்குகளாக ஒவ்வொரு அடியிலும் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து ஒவ்வொரு அடியிலும் சுத்தமான தூவம் போட கடவாய். அது அப்பத்தோடு இருந்து ஞாபகக்குறியாய் கர்த்தருக்கேற்ற தகனபடியாக இருக்கும். அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாளோடும் கர்த்தருடைய சந்நிதியில் அடித்து வைக்க கடவுள். அது ஆரோடைக்கும் ஒரு குடும்பத்தாரையும் சேரும். அதை பரிசுத்த இடத்திலே புசிக்க கடவுள். நித்திய கட்டையாக கர்த்தருக்கு இடப்படும் தகனபடியில் அது மகா பரிசுத்தமாய் இருக்கும். பாருங்க, இது வந்து மகா பரிசுத்தமானது. இதை யாருக்கு சாப்பிட்றதுக்கு உரிமை இருக்கு? ஆரோன் குடும்பத்தினார் தான் ஆசாரியர். சரிங்களா? அப்ப இது மகாபரிசுத்தமானது 6:6. அதை தான் நம்ம பார்க்குறோம். 66 புத்தகங்கள். நம்ம இந்த சத்தியத்துக்குள்ள வர்றோம்னா வெளியில நம்ம என்ன மாதிரியான போதகங்கள்லாம் கேட்டிருப்போம், அதெல்லாம் தூக்கி கடாச்சிட்டு உள்ள வர்றதுக்குரிய அந்த சத்தியத்துக்குள்ள ஜீவிக்கணும்னா இந்த 66 புத்தகத்தை எல்லாம வேற எதுக்குள்ளேயும் போனீங்கன்னா அது பரிசுத்தம் அற்ற நிலைமைக்குள்ள போயிடும். அப்ப இதை மட்டும்தான் சாப்பிடணும். எதை மட்டும்? 66 புத்தகங்களை மட்டும்தான் சாப்பிடணும். யார் மட்டும் சாப்பிடணும் இதை? அப்ப வெளியில உள்ளவங்கெல்லாம், லேவியர்கள்லாம், இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள், அவங்க எல்லாம் யாரு அடையாளம்னாக்க லேவியர்களுக்கு அடையாளமா இருக்கு. இந்த லேவியர்கள் எல்லாமே பாருங்க பல வகையான குழப்பத்துல இருக்கிறாங்க. இந்த 66 புத்தகத்தை தெளிவா உள்ள இருக்கிறதும் தெரியாது, என்ன இருக்குதுன்னு தெரியாது, தெளிவா குழப்பத்துல இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த வசனத்தினுடைய ஆழங்களை புரியாம தெளிவான குழப்பத்துல இருக்கிறாங்க. அதனாலதான் இத்தனை குழப்பமான ஒரு விஷயம். அவர்கள் வெளியில மட்டும்தான் வேலை செய்யலாம் ஒழிஞ்சு பலி செலுத்துவதற்கான தகுதி உடையவர்களாய் அவர்கள் இல்லை. புரியுதுங்களா? இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு லேவியர் குரூப்பும் யாரை அடையாளப்படுத்துதுன்னா கிறிஸ்தவ மார்க்கம். நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவ மார்க்கம். அப்ப இந்த பொய் சத்தியங்களுக்குள்ளாக இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த அப்பத்தை சாப்பிடுறது. வெளியில உள்ளாது லேவியர் கூட இல்லை, வேற ஒரு ஆள் சாப்பிட்டார். யாரு? தாவீது. ஒரு போர் சேவகனாய் போர் சேனையினுடைய அந்த சேனைகளோடு வரும் பொழுது ஆசாரியன் இது மட்டும்தான்பா இருக்கு, இது எங்களுக்குரியது அப்படின்னு சொல்லும்போது அதை சாம்பிளுக்கு சாப்பிட்றதுக்கு யாருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு? வெளியில உள்ளவங்களும் கிடைச்சிச்சு. அப்ப இது எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு உணவு! 66 புத்தகம் அப்படிங்கிறத உணர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் தான் வெளியில கிடைக்கும் போது முழு அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் இருக்குது? ஆசாரியர்களுக்கு மட்டும்தான். சரிங்களா? அப்ப இந்த 66 புத்தகத்தில் உள்ள சத்தியங்களை மட்டுமே நம்ம உட்கொள்வதற்கு உரிய ஒரு வாய்ப்பை தேவன் இந்த இடத்துல வைக்கிறார். அப்ப இந்த இடத்துல இந்த சத்திய உணவுங்கிறது ஆகாரம். 2 வகையான ஆகாரத்தை ஆவிக்குரிய ரீதியில பார்க்கலாம். ஒண்ணு என்னது? மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப ஜெரமியா 16:15-16 பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப நம்முடைய வார்த்தைகள் கிடைச்ச உடனே அவைகளை உட்கொண்டேன், அவை என் ஆத்மாவுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து தேவன் நம்மளுக்கு சத்தியத்தினால் போஷிக்கிற அந்த ஒரு காரியம். இன்னொன்னு என்னன்னா, யோவான் இந்த சத்தியத்தை கேட்டு நம்ம ஜீவிக்கும் போது யோவான் 3ஆம் அதிகாரம் மன்னிக்கும், யோவான் 4ஆம் அதிகாரம் 34. யோவான் 4ஆம் அதிகாரம் 129. யோவான் அதிகாரம் 4 வசனம் 34. இயேசு அவர்களை நோக்கி,
நான் என்னை அனுப்பியுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அப்ப சத்தியத்தை கேட்பது நம்மளுடைய ஆவிக்குரிய போஜனம். கேட்டது மட்டும் இல்ல, அதன்படி நடப்பது அது ஒரு ஆவிக்குரிய போஜனமா இருக்கு. அது கிறிஸ்து செஞ்சார், அதை தான் நம்மளும் செய்யணும். அப்ப இந்த அப்பம் 66ங்கிற அந்த சத்தியத்தை நாம் உள்வாங்கணும். உலக கிறிஸ்தவர்கள் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிளை கடிச்சிட்டு சாப்பிட்டு அப்படியே இருக்கிறது இல்லை. முழுமையாக ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரையும் உள்ள ஆழமான சத்தியங்களை உண்வதற்கான முழு அதிகாரம் இந்த ஆசாரியர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப அதற்கேற்ற வெளிச்சத்துக்குரிய காரியத்துல நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள வர்றோம் அப்படின்னு பார்க்கும்போது கூட இந்த குத்து விளக்கு ஒண்ணு இருக்கு. இங்க வெளிச்சம்னாலே எதுதான் வெளிச்சம்? இந்த குத்து விளக்குல இருந்து 7 அகல்கள், 7 அந்த விளக்குகள். அப்ப அந்த விளக்குனாலே என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. விளக்குனா சத்தியம், வசனம், சரிங்களா? 119ஆம் சங்கீதத்துல 100 போட படிக்கிறோம். அதே மாதிரி 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறோம். 2 பேதுரு 323 2 பேதுரு அதிகாரம் 1 வசனம் 19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விழுந்து விடிவெளியில் உங்கள் இதயத்தை உயிர் மலரும். இருளுள்ள தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அப்ப அந்த விளக்கை போன்ற அந்த வசனங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கவனிக்கணும். அப்ப இன்னும் அட்வான்ஸான சத்தியங்கள்லாம் இந்த விளக்கு வெளிச்சத்துல தான் இந்த அப்பம் இருக்கிறதும் இங்க இருக்கிற பலிகளை செயல்படுத்துவதற்கான தெளிவான அறிவும் அந்த மனக்கண்ணும் திறந்து நம்ம அதற்கேற்ற பலிகளை நம்ம என்ன பண்ண முடியும்? செலுத்த முடியும். அப்ப இதெல்லாம் விசேஷ விதமா இந்த ஆசாரியர்களுக்கே உரிய ஆசீர்வாதமான அந்த பலிகளை தேவன் அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு கூட்ட ஜனத்தை மட்டும்தான் அங்கீகரிச்சிருக்காரு ஒழிஞ்சு லேவியரையோ முழு இஸ்ரேலியரையோ அல்ல. இன்னைக்கு லேவியர்கள் எல்லாம் முயற்சி பண்றாங்க பரலோகம் போகணும்னு, கானானுக்குள்ள போகணும்னு, இந்த மகாபரிசுத்த தலத்துக்குள்ள போகணும்னு. அது உள்ள என்ன நடக்குதுன்னு கூட அவர்களுக்கு தெரியாது. எத்தனை பேர் தான் போலாங்கிறதே கிறிஸ்தவத்துக்கு தெரியாது. 1,44,000 பேருக்கு தான் கிறிஸ்துவாகிய தலையோடு சரீராங்கமா மாறினாதான் எங்க போக முடியும், இங்க உள்ள போக முடியுங்கிறதே அந்த அறிவும் அந்த ஞானமும் தேவன் அவர்களுக்கு மனக்கண்ணை குருடாக்கி வச்சிருக்கிறார். சரிங்களா? ஏன்னா அவர்கள்லாம் யாரு? லேவியர்கள். அவங்கெல்லாம் அழைக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறாங்க. அதாவது அந்த சுத்தி இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தி இருக்கிற பாளையம் இறங்கி இருக்கிற அந்த 1.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது. அவர்கள்லாம் எதற்கு அடையாளம்னா உலக ஜனங்களுக்கு அடையாளம். இந்த ஆசரிப்பு கூடாரத்துல என்ன நடக்குன்னு தெரியுமா? ஆனா கொஞ்சம் நெஞ்சம் தெரியும். யாருக்கு தெரியும்? லேவியர்களுக்கு தெரியும். ஆசாரியர்களுக்கு எல்லாம் தெரியும். லேவியர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியில வேலை பார்க்கிறவங்க, புரியுதுங்களா? அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அது மாதிரிதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஏதோ 1-2 தெரியும், அவ்வளவுதான். முழுமையாக என்ன ஆழமான காரியங்கள் எல்லாம் தெரியாது. அப்ப பாருங்க, இந்த உலகத்திலிருந்து வாங்கன்னு அழைக்கும் போது லேவியர்கள் மட்டும்தான் வந்திருக்கிறாங்க இந்த கிறிஸ்தவத்துக்குள்ள. எங்க போறதுக்கு? ஆசரிப்பு கூடாரனால எங்க போறதுக்கு? ஆவிக்குரிய ரீதியில மகாபரிசுத்த ஸ்தலமாகி பரலோகத்துக்கு, கானானுக்கு. அப்ப எல்லா கிறிஸ்தவர்களும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க? இன்னைக்கு பரலோகம் போறோம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா வந்து அங்கேயே தான் இருக்காங்க. அந்த அழைக்கப்பட்ட அழைப்பின் நிலைமையில தான் இருக்காங்க, அதுக்கு அடுத்த நிலைமைக்குள்ள வரல. அப்ப இந்த லேவியர்கள் முழுவதுமே யாருக்கு அடையாளம்னா முழு கிறிஸ்தவர்களுக்கு உள்ள நுழைய முடியாது. அங்கே ஒரு திரை இருக்குது. எங்க பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பிரகாரத்துக்கும் நடுவுல ஒரு திரை இருக்கு. அந்த திரையை தாண்டினாதான் இந்த ஆசாரியத்துவத்தின் வேலையை செய்ய முடியும். புரியுதுங்களா? ஒரு ராஜா கூட முயற்சி பண்ணாரு, நான் அந்த வேலை செய்யறேன்னு கை நீட்டினாக்கல ஆயிடுச்சு. ஆக அதுக்கான முழு தகுதியோட வரணும். அப்பதான் இந்த ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக நாம் ஆசாரியர்களாய் பலி செலுத்த முடியும். புரஜாரியா இருக்கிற நம்மளை கூட தேவன் என்ன பண்றாரு? இந்த சத்திய வசனத்தினால் ஜெனிக்கப்பட்டிருந்தீங்கன்னா இந்த ஆசாரிய கூட்டத்தினுடைய ஜீவனுள்ள கற்களை போல நீ ஊழியம் செய்ய வரலாம், உள்ள வரலான்ட்டு. அப்ப என்ன மாதிரியான எச்சரிப்புல, என்ன மாதிரியான ஒரு சரியான
ஒழுங்கும் கிரமத்துக்குள்ள உள்ள இருக்க நுழையணுங்கிறத வந்து நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் இந்த இடத்துல. சரிங்களா? அப்ப இந்த உள்ள நுழைஞ்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சத்தியத்தை எல்லாம் கேட்டவங்களுக்கு தான் எப்படி என்ன மாதிரி நம்முடைய மாமிசத்தை பரிசுத்தமும் ஜீவ பலியா செலுத்த முடியுங்கிறது தெரியும். தெரியாத ஆள் உள்ள இருக்க நுழைஞ்சா என்ன ஆகும்? அதாவது எப்படி தேவனுக்கு ஏற்ற பலிகளை செலுத்தலாங்கிறத ட்ரைனிங் எடுத்தவங்க தான் உள்ள இருக்க வந்து என்ன பண்ண முடியும். அப்ப முழு கிறிஸ்தவத்துக்குமே ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பரிசுத்த ஸ்தலத்தினுடைய செயல்பாடுகளை பத்தி ஒண்ணுமே தெரியாது. தூரத்துல இருக்கிற 1.5 கிலோமீட்டர்ல இருக்கிற உலக ஜனங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. லேவியர்களுக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியில இருக்கிற நிகழ்வுகளை பத்தி தெரியும். உள்ள என்ன நடக்கும் தெரியுமா? அதனாலதான் நம்ம சொன்னோம், இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நுழைறதுக்குன்னே ஒரு சரியான ட்ரைனிங் வேணும், அதுக்கான தகுதி வேணும். அதை பத்தி சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 25:14. சங்கீதம் 25:14. பாருங்க, அப்ப அந்த பரிசுத்த ஸ்தலத்தின் திரை இருக்கு இல்லையா, அது ஒரு உடன்படிக்கை. நல்லா கவனிச்சுங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள நுழையும் போது இங்க குத்து விளக்கு, இங்க தூபபீடம், இங்க அப்பம், இதுக்குள்ளாக வேலை செய்வதற்கு தான் ஆசாரிய கூடாரமா உள்ளரிக்க வரப்போறோம். வர்றதுக்கு முன்னாடி ஒரு திரை இருக்குல்ல, அந்த திரையை விலக்கி கொண்டுதான் நம்ம உள்ள வரணும். அந்த திரை ஒரு உடன்படிக்கை. அப்ப அந்த ரகசியத்தை அவருடைய யாருக்கு தெரிவிக்கிறார்? கர்த்தருடைய ரகசியத்தை சரியா அதை புரிந்து கொண்டு பயந்து நடக்கிறவர்களுக்கு தான் அந்த ரகசியத்தை என்ன பண்ணுவார், உள்ள எப்படி செயல்படணுங்கிறத சொல்லுவார். ஆனா தப்பான ஒருத்தர் உள்ள இருக்க நுழைஞ்சா என்ன ஆயிரும்? அடிதான். பாருங்க, அந்நிய கனியை கொண்டாந்தாங்க ஆரோனுடைய புத்திரர், என்ன ஆனிச்சு? என்ன ஆனிச்சு? அடிதான். அப்ப முறைப்படி என்ன செய்யணுமோ அதை ஜீவ பலியாகவும் பரிசுத்த பலியாகவும் இந்த திரைக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி ட்ரெயினிங் எடுத்திருக்கணும் அப்படிங்கிற. அப்ப இந்த ரகசியம் என்ன அப்படிங்கும்போது அவர் அந்த ரகசியத்துக்குள்ளாக நாம் பயபக்தி உள்ளவர்களாய் முழு ட்ரைனிங் தான் இந்த சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஒவ்வொரு விஷயமும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், ஒரு லெவல் புரிஞ்சுட்டோமா இல்லைங்களா? இப்போ உள்ள இருக்க என்னென்ன நடக்கும் போது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மைண்டு நம்ம சிந்தை அளவுல ஒரு ட்ரைனிங் கிடைச்சிருச்சா இல்லைங்களா? வெளியில இருந்த லேவியர்களை மாதிரியா இருக்கிறோம் நம்ம. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வெளியில இருக்கிற லேவியர்கள் மாதிரி இப்ப நம்ம இருக்கிறோமா? நம்மளுடைய கண்டிஷன் நாங்க மாறிட்டு இருக்கிறோம்ல. அப்ப ஒரு ட்ரைனிங்குள்ள நம்ம வந்து இந்த சத்திய வசனத்தினால் நாம் பயிற்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். சரிங்களா? நன்மை தீமை இது கூட நம்ம படிக்கலாம் ஒரு வசனத்துல. எபிரேயர் 5:12-14 வரை. எபிரேயர் 5:12-14 வரை. தேவனுடைய வாழ்க்கையில் ஓர் உபதேசங்களை மறுபடி உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தில் பாலை உடத்தவர்களானீர்கள். பால் உத்தரவன் குழந்தையாய் இருக்கப்படுகிறானே, நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறார். சத்திய வசனத்துல பழக்கம் இல்லாதவங்க அந்த லேவியர் குரூப். அது மாதிரி இல்ல, இப்ப நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிட்டோம். ஒவ்வொரு வசனத்துக்கான ஜோடி வசனம் பார்க்கிறோம். பழக்கமா என்ன கரெக்ட் என்ன தப்புன்னு புரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மைண்ட் என்ன ஆயிடுச்சுங்க, அதற்குரிய ட்ரைனிங்குள்ள வந்துட்டோம். அந்த மாதிரி சத்தியத்துக்குள்ளான என்ன அது ட்ரைனிங் அல்லது அதுன்னு சொல்றது பழக்கத்துக்குள்ள வந்துட்டோம். தொடர்ந்து வாசிங்க. பூரண வயதுன்னா ஆவிக்குரிய பூரணத்தை. இப்போ உலகத்தாருக்கு ஏதாச்சும் ஆவிக்குரிய விஷயம் தெரியுமா? ஆனா லேவியர்களுக்கு ஏதோ தெரியும். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு பரலோகம் அப்படிங்கிற இதுல ரட்சிப்பு, கிறிஸ்து அவரால் மீட்கும் பொருள், நான் பாவியா இருந்தேன் மன்னிக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஆனா ஆசாரியர்களுக்கு என்ன தெரியும்? நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறி இன்னும் அட்வான்ஸா இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வந்து வேலை செய்யற அளவுக்கு பலி செலுத்தத்தக்க வகையில எல்லா வகையான காரியம் தெரியும்.
இப்ப இந்த லேவியர் குரூப்பை எதற்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம்னா, இந்த இன்ஜினியர் 2 பேர் இருக்கிறாங்கல்ல, யார் அது? என்னங்கம்மா? பிரகாரத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க. அவங்க இந்த பலி செலுத்த வரக்கூடிய ஆடுகளை அந்த தண்ணி தொட்டியில தண்ணி நிரப்புறது, அந்த ஆசாரியர்களுக்கு வெட்டும் போது அந்த கத்தி எடுத்து கொடுக்கறது, விறகு எடுத்து கொண்டாந்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தி சுற்றுச்சுவர் போடுறது, ஆசரிப்பு கூடாரத்தையே அந்த வண்டியில ஏத்துறது, மாட்டு வண்டியில ஏத்துறது, இறக்குறது, கட்டுற, இது மாதிரி எல்லா வேலையும் யார் தான் பண்ணுவாங்க? ஆசாரியருடைய வேலை என்ன தெரியுங்களா? வருவாங்க, நீட்டா பலி செலுத்துவாங்க, தண்ணி அங்கிட்டு இருக்குல்ல தண்ணி, அங்கேயே பலிபீடம், அது ஒன்னொன்னா வருவோம் நம்ம பலிபீடம், பலி செலுத்துவாங்க. அதுக்கப்புறம் தண்ணி தொட்டி, கால் கையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணுவாங்க. அதுக்கு சுத்தம் பண்ண பிறகுதான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழையணும். அப்ப அந்த தண்ணி நிரப்புறது யாருக்குன்னா, நிரப்புறவங்க லேவியர், கழுவிட்டு உள்ள போறவங்க யாரு? வித்தியாசம் புரிஞ்சுங்க, சரிங்களா? ஓகே. அப்ப இந்த பெசிலியல் அகோலிபா அப்படிங்கிற குரூப் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த லேவியர் குரூப். இந்த லேவியர் குரூப் வெளியில உள்ள எல்லா விஷயத்தையும் செய்வாங்க, ஆனா உள்ள பிரவேசிப்பதற்கான அறிவும் இல்லை, சத்தியமும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மந்தமான ஒரு ஆவில தான் அவங்க இருக்கிறாங்க. உலகத்திலேருந்து அழைக்கப்பட்டு வந்துட்டாங்க. அந்த லேவியர் குரூப்ல இருந்து தான் இப்ப நம்ம எங்க முயற்சி பண்றோம்னா, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைய முயற்சி பண்றோம். பரிசுத்த ஸ்தலத்தோட முடிஞ்சிருச்சா நம்மளுடைய வாழ்க்கை? சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த ஸ்தலத்தோட முடிஞ்சிருச்சான்னு கேட்கிறேன். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும். இப்ப நம்ம இந்த பரிசுத்த ஸ்தலத்தினுடைய வேலைகளுக்கான காரியத்துலதான் என்னென்ன எப்படி எப்படிங்கிறத பார்க்கும்போது அங்கே ஒரு திரை இருக்குது. அந்த திரையை பத்தி பார்க்கும்போது அது ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை தான் கர்த்தர் அவருடைய பயந்தவர்களுக்கு அவருடைய ரகசியத்தை தெரிவிக்கிறார், அந்த உடன்படிக்கையை தெரிவிக்கிறார். படிக்கலாம், சங்கீதம் 50:5. சங்கீதம் 50:5. வழியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை என்னிடத்தில் உட்படுத்த என்பார். கூட்டுங்கள், கூப்பிடுங்களா கூட்டுங்கள் கூட்டுங்கள் என்பார். பாருங்க, பலியினாலே என்னோடு, லைட்டு போட்டு விடுங்க, வாசிக்க முடியாது. பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கன்னா, வெளியில இருந்த உலக ஜனங்கள் மத்தியில இருந்த அந்த ஜனங்களை அப்படியே லேவியர் மாதிரி ஒரு குரூப் வந்தாங்க. அதுல இருந்து ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஸ்தலத்துக்கு இந்த இடத்துல கூட்டுங்க. அவங்க என்ன பண்ணவங்களா இருக்கணும்? பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணவங்களா இருக்கணும். அப்ப பலியினால் உடன்படிக்கைங்கிறதா அந்த திரைன்னு சொன்னோம். எது? பரிசுத்த ஸ்தலத்துக்கு அங்கிட்டு வெளியில இருக்கிற திரை. அந்த திரையை விலக்கிக்கிட்டு தான் உள்ள வரணும். அது ஒரு உடன்படிக்கை, தேவனோடு நீங்க செய்ய போற ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்குள்ளான ஜீவியத்துக்குள்ள உள்ள நுழையும் போதுதான் நீங்க பரிசுத்தவான்களுக்குரிய தகுதியில மகா பரிசுத்தத்திலே போக முடியும். அதனாலதான் பரிசுத்தமான பலிகள் எல்லாம் எங்க செலுத்தணுங்க? நீங்க இந்த பரிசுத்த ஸ்தலத்துல செலுத்தணும். அதனாலதான் ரோமர் 12:1 படி நம்ம என்னன்னு பாக்குறோம், பரிசுத்தமும் ஜீவ பலியா இந்த மாமிசத்துல தான் செலுத்தணும். மாமிசத்துல செலுத்தி முடிச்சிட்டோம்னா, கிறிஸ்துவின் சரீரங்கமா மாறிட்டோம்னா எங்க போயிடலாம்? மகாபரிசுத்தத்துக்கு போயிருக்கு. அப்ப அங்கே ஒரு திரை இருக்கு. அந்த திரைக்குரிய ஒரு விஷயத்துல நீங்கள் தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும். அந்த உடன்படிக்கைக்கு பேர் என்னது? பரிசுத்தவான்கள் செய்கிற உடன்படிக்கை சொல்லப்படுது. இந்த பரிசுத்தவான்கள் எத்தனை பேர் தெரியுமா? வெளிப்படுத்தல் 20:6. இந்த பரிசுத்தவான்கள் யாருன்னா, முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்கள். எத்தனை பேரு? 1,44,000 பேர் தான் இந்த வாய்ப்புக்குள்ள உள்ளவங்க. சரிங்களா? படிங்க, வெளிப்படுத்தல் 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்களுக்கே இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒப்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட ஆசாரியராய் இருந்து முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்குடையவர்களாய் இரண்டாம் மரணம் வராது. கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையில இந்த 1,44,000 பேர் தான் பரிசுத்தவான்கள். அவங்க தான் முதல் உயிர்த்தெழுதல்ல. இந்த திரை இங்க இருக்குல்ல ஒரு திரை, இந்த திரையை கடந்து போகும். சரிங்களா? ஒவ்வொரு திரையுமே ஒரு வகையான மரணத்தை அடையாளப்படுத்தும். ஒவ்வொரு திரையுமே ஒரு வகையான மரணத்தை அடையாளப்படுத்தும். இப்ப இந்த திரை ரொம்ப கடினமா இருக்கு.
பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவில் உள்ள தரை. அங்கே பிரகாரத்திலேருந்து வரக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரும்போது அது கொஞ்சம் மெல்லிய திரையா இருக்கு. அதுக்கு அங்கிட்டு தண்ணீர் தொட்டிக்கு அங்கிட்டு என்ன இருக்கு? பலிபீடம். பலிபீடத்தை தாண்டி அங்கே ஒரு திரை இருக்கு. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள அந்த சுற்றுச்சுவருக்குள்ள நுழையிறது இந்த இடத்துல. ஆசரிப்பு கூடாரத்துக்கு சுற்றுச்சுவருக்குள்ள நுழைஞ்ச உடனே இங்கே ஒரு திரை இருக்கு, கேட் இருக்கு. அதுல 4 வகையான நிறத்துல இருக்குது. சரிங்களா? என்னென்ன கலர்ல இருக்குது? அப்ப இது 4மே எதை அடையாளப்படுத்துதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்ப நம்ம எங்க போயிட்டோம்னா, இங்க பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள வர்றதுக்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது, நாம் பரிசுத்தவான்களா இருந்தா அவரோடு உடன்படிக்கை செய்து உள்ள வரலாம், பலி செலுத்தலாம். பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டால் எங்க போயிடலாம்? மகாபரிசுத்த. அப்ப நம்ம போறதுக்கு முன்னாடியே நம்முடைய பலிகள்லாம் என்ன ஆகணும்? தேவனால் அங்கீகரிக்கப்படணும். அப்ப இந்த பலிகள்ல எதுலதான் செலுத்தலாம்னா இந்த சரீரத்துல தான் செலுத்தணும். அப்ப இந்த சரீரத்துல இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சவன அங்கேருந்து செலுத்தப்பட்ட பலிகள், தூப வர்க்கங்கள் எல்லாம் இங்கே கொண்டாந்து இந்த தூப பீடத்துல போடுவாங்க. இந்த தூப பீடத்துல போடப்பட்ட இந்த தூபம் எழுந்து அந்த தூபம் மட்டும்தான் எங்க போகும்? மகாபரிசுத்த ஸ்தலம். அப்ப எல்லா பலிகளும் செலுத்தப்பட்டு பரலோகத்துக்கு நம்மளுடைய பலி அங்கீகரிக்கப்பட்டதா போறது என்னன்னா நம்முடைய கிரியைகள். தேவனுக்கேற்ற பக்தி வேறையாக்கத்திற்கான, கிறிஸ்துவை பின்பற்றினதற்கான ஒரு சில காரியத்தை தேவனுக்காக வாழ்ந்திருப்போம் இல்லையா? மனுஷனுக்காக அல்ல, காசுக்காக அல்ல, உலகத்துக்காக அல்ல, பிள்ளைகளுக்காக, மனைவி, அதனால தேவனுக்காக, கிறிஸ்துவுக்காக சொல்றல, என்னை பின்பற்றி வர விரும்பினார் தன்னைத்தான் வெறுத்து அந்த ஒரு ஜீவியத்துல பலி செலுத்துற ரோமர் 12 பலிகளை தேவன் அப்படியே ஆவிக்குரிய அங்கீகரிப்பா உள்ள அங்கீகரிச்சிடும். அப்ப நம்ம போறதுக்கு முன்னாடி எது போயிடும்? நம்ம பலிகள்லாம் போயிடும். நம்ம பலி அங்கீகரிக்கப்பட்டுட்டா அடுத்தது நம்ம உள்ள போறதுக்கு ரெடி. சரிங்களா? அப்ப எல்லாத்தையுமே ப்ராப்பரா வச்சிருக்கிறார் தேவன். இதுல நம்ம அந்த திரைக்குள்ளாக உள்ள நுழையிறதுக்கு இப்ப நம்ம ஆசாரியா கூட்டமா ரெடி ஆகும். அப்ப ரெடி ஆகிறதுக்குரிய ஒரு விஷயத்துலதான் அங்கிட்டு போயிடலாம். எங்க பிரகாரத்துக்குள்ள போயிடும். நம்ம எப்பயுமே அங்கேருந்து வருவோம். நம்ம போன வாரமா அங்கேருந்து வர்றதை பார்த்துட்டோம். இப்ப நம்ம இங்கேருந்து போறோம். சரிங்களா? என்ன விஷயங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கா என்னென்ன நிலைமையில இருக்கிறோம் அப்படிங்கிறோம். அப்ப இப்ப அவுட்டர் கோர்ட்டுக்கு போயிடும். வெளியில பிரகாரத்தெல்லாம் தாண்டி பாளையத்துக்கு. அப்ப பாளையத்துல இருக்கிறவங்க தான் நம்ம. இப்ப எங்க வரணும்? மகாபரிசுத்த ஸ்தலத்துல வரணும். ஃபர்ஸ்ட் இப்ப எங்க வரணும்? பிரகாரத்துக்குள்ள வரணும். அப்ப பாளையத்துல இருக்கிற நம்ம அது யாருன்னா நம்ம உலகத்துல இருந்தோம். நம்மளுக்கு கிறிஸ்துவினுடைய மரணத்தினால் உண்டான மீட்கும் பொருளின் மேல விசுவாசம் வச்சேன். என் பாவத்துக்காக கிறிஸ்து என்ன பண்ணார்? மரித்தார். யோவான் 3:16 எல்லாம் படிக்கிறோம். நமக்காக பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரு? குமாரனை பலியாக செலுத்தினார். அவரை விசுவாசிப்பவர்கள் நித்திய ஜீவன் கிடைக்குங்கிறத இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்குமே தெரியும். அவர் சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிறதே என்னது? உங்கள் பாவங்களுக்காக நான் செத்துட்டேங்கிறத ஆர்சி கூட அந்த சிலுவையில தொங்குறதை எதை அடையாளப்படுத்துது? வெளியரங்கமா கிரக ஆராதனையா கூட இருக்கட்டும், அது எதை அடையாளப்படுத்துது? உலக ரட்சகர் அப்படின்னால உன் பாவத்துக்கெல்லாம் செத்து தொங்கிக்கிட்டு இருக்காரு பாரு ஒரு கடவுள் அப்படிங்கிறத உலகத்துக்கே சொல்லியாச்சு. அது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்துல உள்ளவங்க யாரும் சொல்ல முடியுமா? கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக மரித்தாருங்கிற இந்த சுவிசேஷம் எங்கேயாச்சும் போய் சேரலன்னு சொல்ல முடியுமா? இப்ப பாக்குறாங்க. அது கிறிஸ்து ரட்சகர், என் பாவத்துக்காக மரித்தவருங்கிற அந்த ரட்சிப்பின் விஷயத்தை தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க சமுதாயம், மதம், தெய்வங்கள் அந்த ஒரு பாரம்பரியத்துல மாட்டிக்கிட்டு வர மாட்டேங்கிறாங்க. ஆனா அவைகள் மத்தியில தான் நம்ம இதை கேட்டோம், கிறிஸ்துவை விசுவாசித்தோம், என்னுடைய ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். ஏற்றுக்கொண்ட மாத்திரத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம்னா லேவியர்கள் ஆகும்படிக்கு உள்ளறிக்க வரோம். கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துட்டோம். ஒரு ஹிந்துவா இருந்திருக்கலாம், முஸ்லீமா இருந்திருக்கலாம், ஏன் கிறிஸ்தவத்திலே பிறந்தவர்களா கூட இருந்திருக்கலாம், தெளிவில்லாம இருந்திருக்கலாம். கிறிஸ்துவனுடைய விஷயத்த அந்த உள்ள நுழைஞ்சவொடனே உள்ள அங்க என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன இருக்கு? 4 திரையை தாண்டினோம். 4 கல்லுல அந்த திரையை தாண்டினோடனே என்ன இருக்கு? எதுக்கு? பலிபீடம். கிறிஸ்துவனுடைய மரணம், கிறிஸ்துவனுடைய மீட்கும் பொருள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனம். உலகத்தின் மீட்புக்காக அவர் கொடுத்த அந்த ஜீவனாலே எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டாகும்படிக்கு அங்கே பலிபீடத்திலே நம்முடைய ஆண்டவர் என்ன இருக்கிறார்? உள்ள நுழைஞ்சோடனே அவருடைய பலிதான் ஃபர்ஸ்ட். தேவனுடைய முழு திட்டத்திலையுமே
ஆதாமுடைய ஃபெயிலியர், இந்த உலக அழிவு, இந்த உலக நாசம், உலக சாபம் எல்லாத்துக்கான ஒரு புத்தி ஒன்னே ஒண்ணுதான். எதுல இருக்கு? கிறிஸ்துவனுடைய மரணம். அந்த மரணத்தை வச்சுதான் நம்மளே பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கான வழியை வச்சிருக்கிறார். கிறிஸ்துவத்தை மறிக்கலன்னா நம்ம பரலோக வாய்ப்பே இல்லை. தெரியுங்களா? இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கிறோம்ல, பரலோகம் பரலோகம், அது எங்க ஸ்டார்ட் ஆகுது? கிறிஸ்துவனுடைய அந்த பலிபீடத்துல செலுத்தப்பட்ட அந்த மரணம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4, 5, 6. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிய அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாக கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலத்தில் கிடைத்து வருகிறது. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலத்துல இப்ப நமக்கு மட்டும் விளங்குது. இன்னைக்கு இருக்கிற உலகத்தாருக்கு விளங்கல. நம்மளுக்கு விளங்குனதுனால அந்த 4 திரைகளை கடந்து வந்து அந்த பலிபீடத்தினுடைய கிறிஸ்துவனுடைய மரணத்தை பார்த்து நம்முடைய ரட்சிப்பை உறுதிப்படுத்திக்கிறோம். நான் பாவத்திலிருந்து விடுதலையானேன் அப்படிங்கிறத கிறிஸ்துவனுடைய மரணத்தினால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? உறுதிப்படுத்திக்கிறோம். சரிங்களா? அப்ப அந்த 4 திரை எதை அடையாளப்படுத்துதுன்னா, 1 வெள்ளை வெண்ணிறம், அவருடைய கிறிஸ்துவனுடைய நீதியான ஜீவியம். அடுத்தது சிகப்பு, அவருடைய பலி. சரிங்களா? ஊதா, அவர் தேவன் பேரில் வைத்த விசுவாசத்தினால் நம்மளுக்கு கொடுத்த சத்தியங்கள். 4வது இரத்தாம்பரம், அவருடைய ராஜரீக ஆட்சித்துவம். அந்த வல்லமையான மனுஷனா இருக்கும்போது பவரா செயல்பட்டார். மனுஷனா இருக்கும்போது என்னவா இருந்தாரு? தேவ வல்லமையோடு அவர் மனுஷீக பரிபூரணத்துல எல்லாத்தையும் சரியான அந்த ராஜரீகத்தினுடைய ராஜாவாக செயல்பட்டது. மனுஷத்தன்மையில அவர் செயல்பட்டார். இது அந்த 4மே 4 நற்செய்திகளுக்குரிய காரியங்களாக அந்த நற்செய்தியினுடைய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானுடைய முடிவு எதை தான் சொல்லுது? கிறிஸ்துவினுடைய மரணம். அப்ப அந்த 4 நற்செய்திக்குரிய காரியங்கள் அவருடைய நீதியை நிறைவேற்றி இருக்கிறார், தேவ நீதியை. அப்புறம் என்னது? பலிகளை கிறிஸ்துவுக்கு நம்மளுக்கு செலுத்தி இருக்கிறார். ரத்தம் சிகப்பு. ஊதா சத்தியம், அந்த சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். அதாவது ஊதா எதற்கு அடையாளம்னா, வானத்தை பார்த்தா நீல நிறமா இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு அங்கிட்டு என்ன இருக்குன்னு தெரியும், ஆனா பரலோகம் இருக்குன்னு தெரியும். அப்ப அந்த ஊதாங்கிறது விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம என்ன நினைக்கிறோம்? பரலோகம்னு பார்க்கறோம், தேவன் இருக்கிறான்னு பார்க்கறோம். அதன் அடிப்படையில் அந்த ஊதாங்கிறது விசுவாசத்தின் அடிப்படையில் தான் தேவன் ஒருவர் இருக்கிறாருங்கிறதை நம்புறோம். அப்ப அந்த விசுவாசத்தின் சத்தியம். 4வது அவருடைய ராஜரீகம். இதனுடைய காரிகைகள் எல்லாமே நற்செய்தியினுடைய அந்த முடிவில் என்ன நடக்குது? நம்மளுக்கு கிறிஸ்துவனுடைய பலி. அந்த பலியினாலே அந்த பலிபீடத்தில் என்ன ஆயிடுச்சுங்க? எல்லா பலிகளையும் ஒரே பலியினாலே அவர் என்ன பண்ணிட்டார்? நிறைவேற்றிட்டார். சரிங்களா? அப்ப நிறைவேற்றி முடிச்ச உடனே அடுத்தது அந்த பலிபீடத்தை தாண்டி வரும்போது அடுத்தது என்ன இருக்கு? தண்ணீர் தொட்டி. அப்ப அந்த தண்ணீர் தொட்டி எதை அடையாளப்படுத்துன்னா, எபேசியர் 4:26. 4:26. இந்த தண்ணீர் தொட்டி எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய அண்டா மாதிரி இருக்கும். அதுல 24 காளைகள் கொம்போட இருக்கும் கீழே பாதத்துல. சரிங்களா? அது வந்து நல்லா ஃபுல்லா கழுவி சுத்தமா இருக்கும். பார்க்கும்போது நம்ம முகத்தை கூட அப்படியே கண்ணாடி மாதிரி பார்க்கலாம். அந்த அளவுக்கு தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கும். அந்த தண்ணீரை எடுத்து என்ன பண்ணுவாங்க? ஆசாரியர்கள் தங்கள் கைகள் கால்கள் எல்லாத்தையும் கழுவிட்டு அந்த பலிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கைகள் எல்லாம் கழுவிட்டு தான் உள்ள இருக்க எங்க வரணும்? பரிசுத்த ஸ்தலத்துல. ஆசாரியர்களுக்காக மெயினான ஒரு விஷயம். இப்ப படிங்க. இல்ல 26. இல்ல இல்ல 5:26. மன்னிக்கவும், 5:26. அப்ப நம்முடைய ஆண்டவர் விசுவாசிக்கிறோம், நம்முடைய பாவங்கள்லாம் கழுவப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஒரு சுத்திகரிப்பு நம்முடைய வாழ்க்கையில தேவைப்படுது. அதை எதை வச்சு கொடுக்குறாருன்னா சத்திய வசனம். யோவான் 17:17 கூட படிக்கிறோம். படிங்க. உம்முடைய வசனமே, உம்முடைய வசனத்தினாலே அவர்களே. அப்ப நம்ம அந்த சத்தியத்துக்குள்ளாக நம்ம அந்த ஆசாரியத்துவத்தினுடைய ஊழியத்துக்குள்ள வரும்பொழுது கிறிஸ்துவை அவருடைய மீட்கும் பொருளுக்குரிய பாவ மன்னிப்பு அடைவதற்கு, இந்த பாதாளத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு, ஆதாமுக்குள் மரணத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு, பலிபீடத்தை தாண்டி
எதுக்குள்ள வரணும்? நம்ம சத்தியத்திற்குள்ளாக சுத்திகரிக்கப்படணும். அவருடைய அப்போஸ்தலர்களை மட்டும் தனியா கூப்பிட்டு இந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்தார். அதனாலதான் யாக்கோபு 1:18 என்ன பார்க்கிறோம்? இந்த சத்தியத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். சத்திங்களா? சத்திய வசனத்தினாலே நாம் கழுவப்படணும். நம்ம பாவத்துக்கு கழுவிக்கலாம். ஆனா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் பாருங்க. அதாவது இப்ப நம்ம ரோட்ல டிரைவ் பண்ணும்போது லெஃப்ட்ல போகணும், சரிங்களா? இது நம்மளுக்கு தெரிஞ்ச சட்டம். தப்பா போனோம்னா என்ன ஆகும்னு கேட்குறோம். எதுக்கு வர பஸ் மோதி செத்து போயிடுவோம், அடி போடுவோம், சரிங்களா? அப்ப சட்டம் தெரிஞ்சிச்சு, கரெக்டா போவோம் லெஃப்ட்ல. இப்போ இன்னொரு நாட்டுக்கு போறோம், அதுல ரைட்ல தான் டிரைவ் பண்ணணும். நம்ம இப்போ லெஃப்ட்ல டிரைவ் பண்ணுறோம்ல, ரைட்ல. அந்த சட்டம் தெரியாம நீங்க அந்த நாட்டில் போய் நீங்க லெஃப்ட்ல டிரைவ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? தெரியல. அதனால என்னாச்சு? நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும். இது சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுங்க. அதாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுனால இது தப்புன்னு தெரிஞ்சு நம்ம ஒதுக்கிக்கிறோம் நம்ம நாட்டினுடைய சட்டத்துல. ஆனா தெரியாத சட்டம் எங்க இருக்குது? இப்போ ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கு இல்லையா? அதனுடைய தெளிவான சத்தியத்தை புரிஞ்சாதான் உள்ள என்ன நடக்கும்னு தெரியும். அது தப்பா கொண்டு போய் அந்நிய கொண்டு போனவங்களுடைய நிலைமை என்னாச்சு? அப்ப தெளிந்த சத்தியம் நம்ம தெரிஞ்சு கொண்ட ஒரு சில வசனங்கள்ல உள்ள தெரிஞ்சு கொண்ட சத்தியத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம நீதியா வாழணும், இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாதுங்கிறத நம்ம உலகளாவிய அளவுல உள்ள ஜனங்களே நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. கொலை செய்யாத, திருடாத, அதெல்லாம் இயற்கையாவே எல்லா சட்டமும் எல்லா நாட்டிலையும் இருக்கு. ஆனா இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குன்னே இருக்கக்கூடிய ஆசாரியத்துவத்தினுடைய சட்டங்கள் இருக்கு இல்லையா? அந்த சத்தியத்தை இந்த தண்ணீராகிய அந்த தண்ணீர்ல நம்மளை என்ன பண்றாரு? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஏற்கனவே சுத்தமா இருக்கிறீங்கன்னு. யார சொல்றாரு? அப்போஸ்தலர் சொல்றாரு. அப்போஸ்தலர்கள். அதனால நீ ஏற்கனவே சுத்தமா இருக்க, உன் காலை மட்டும் கழுவிட்டா போதுன்றார். அப்ப ஏற்கனவே அவர் என்ன பண்ணிட்டார்? அவர் மீட்கும் பொருளை கொடுக்கறதுக்கு முன்னாடியே சத்தியத்தினால அவர் என்ன பண்ணிட்டார்? சுத்தம் பண்ணிட்டார். அப்ப கொஞ்சம் காலில் மத்தியும் அழுக்கணும். நம்ம நடத்தையில ஒரு சில தப்பு நடக்கும் தான், அதை கழுவுறதுக்கு பத்தி அவர் என்ன பண்றாரு? தன்னையே தாழ்த்தி அப்போஸ்தலர்களுடைய பாதங்களை கழுவுறார். அந்த பாதம் கழுவுதல்ங்கிறது என்னன்னா, நம்ம கழுவ உடணும். நிறைய பேர் உடறது இல்லை, பேதுரு மாதிரி. அதாவது நீரா என்னை கழுவுதுங்கிறது என்ன அர்த்தம் தெரியுங்களா? இதுல ஒரு மேட்டுமை பெருமை இருக்கு. எப்படின்னா, சிம்பிளா சொல்றேன். இப்ப நீங்க யாரோ ஒரு தப்பு பண்றீங்க, எனக்கு தெரியாது, ஆனா நான் வசனத்துல எடுத்து சொல்லுவேன். உங்களுக்கு என்னமா தோணும்? இந்த பிரதரு எனக்கே பாடம் எடுத்துட்டு இருக்காரு, மனசுக்குள்ள தோணும்ல. அப்ப இதுல என்னன்னா, நான் உங்களை நினைச்சா எடுத்திருப்பேன் பாடம். வசனம் இருக்கிறத எடுத்து உங்களுக்கு சொல்லுவோம். சொல்லும் போது இது தப்புன்னு நீங்க உணர்த்தப்படுவீங்க. இவர் வந்தாலே எனக்குன்னே பாடம் தயாரிச்சுட்டு வர்றாருங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. அப்ப நான் என்னன்னா, உங்க மனநிலைமை எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேதுரு மனநிலைமை, நீங்க எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, சரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்டுமை. அந்த ஒரு மேட்டுமையினுடைய இதுதான் கழுவாதேன்னு சொல்றது. அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு அந்தரங்க பாவங்களையும் நம்மளை என்ன பண்ணுவார்? சரி பண்ணுவார். போதிக்கப்படும் போது ஒவ்வொரு விஷயம் இருக்கும், அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அதை விட்டுட்டு போதிக்கிறவங்களை போய் திட்டிக்கிட்டு இருக்க கூடாது. தப்பா எதுவும் போதிச்சாங்கன்னா சொல்லுங்க, ரைட்டா தானே போதிக்கிறாங்க. போதிச்சதுல நம்ம சிட்சிக்கப்படணும். சிட்சிக்கப்பட்டா என்ன சரியாகும். இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம், அதை விட்டு நாட்டம். இப்ப அந்த அடிப்படையில தான் நம்ம அந்த தண்ணீர்னாலே நம்ம என்ன ஆகிறோம்? சத்தியத்துக்குள்ளாக சுத்திகரிக்கிறோம். ரெண்டு வகையில, ஒண்ணு பாவத்திலிருந்து, இன்னொன்னு இதை செய்யாதேன்னு இந்த தண்ணீர் தொட்டி சொல்லும். அதை செய்யாததை செஞ்சா அப்ப தவறு தானே. அப்ப செய்யின்னு சொல்றதை செய்யறது வைக்கிறது என்னன்னா, நம்ம பாவம் செய்ய மாட்டோம். சத்தியத்தை சொன்னதுபடி நடந்துட்டு நம்ம பாவம் செய்வோமா? ஒருவேளை மீறி செஞ்சோம்னாலும் அதற்கு யாருடைய ரத்தம் இருக்கு? யாருடைய ரத்தம் இருக்கு? கிறிஸ்துவின் ரத்தம். அதுக்காக குழப்பத்து பாவத்தையே இருக்குது அப்படி இல்லை, சரிங்களா? நம்ம பாவத்தை விட்டு விலகி வரும், சத்தியம் கேட்கிறோம், திருந்தணும். திருந்திட்டோம்னா ரெண்டு வகையில பரிசுத்தம் அடைஞ்சு இப்ப இந்த உள்ள வர முடியும். புரியுதுங்களா? அப்ப முழு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்துவனுடைய மீட்பு பொருளினால் உண்டான பாவத்துக்குள்ளாக விடுதலை அடைஞ்சிட்டாங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்துக்குள்ளாக விடுதலை அடைகிறத அடையவே இல்லை. அதனாலதான் அவங்க முழு கிறிஸ்தவர், கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பிரகாரத்திலே தான் நிற்கிறாங்களோ, உள்ள வருவதில்லை. சத்தியத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் மட்டுமே புது சிருஷ்டிக்குரிய வாய்ப்புல இந்த ஆசாரிய கூட்டமாக எங்க உள்ள நுழையலாம்? பரிசுத்த ஸ்தலத்துல நுழையலாம். அவர்கள் மட்டுமே பலியையும் செலுத்த முடியும். வெளியில உள்ள லேவியர்கள் அங்கே பலி செலுத்துறது இங்க போகுமா? என்ன வேணாலும் பலி செலுத்தலாம். ஆனா அந்த திரையை தாண்டி தேவனோடு உடன்படிக்கை பண்ணிட்டு தாண்டி வந்தாதான் இந்த பலி எங்க போகும்?
அப்ப கிறிஸ்தவர்களுடைய எந்த பலியுமே பரலோகத்திற்குரிய தகுதியுடைய பலிகளாக அங்கீகரிக்கப்படாமலே இருக்கு. படிக்கலாம் பாருங்க ஒரு வசனம். ஆண்டவரோட திருவிழியம் இருக்கா? வெளிப்படுத்தின விசேஷம் திருவிழியம் இல்லைன்னா எடுங்க, அதுல எடுக்க முடியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். இதுலயும் படிங்க, இதுலயும் படிங்க, இதுலயும் படிங்க, இந்த பைபிளையும் படிங்க. வெளிப்படுத்தல் அதிகாரம் 17 வசனம் 15 பக்கம் 149. இன்னும் அவர் என்னை நோக்கி, அந்த நிகழ்ச்சியை உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாடி, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் வாசைக்காரர்களும். இது கூட பாத்தீங்கன்னா இந்த வேசிங்கிறது யாருன்னா, கிறிஸ்து என்னும் ஒரே மணவாளனுக்கு நியமிக்கப்பட்ட இந்த மணவாட்டி பல வகையான புருஷர்களை வச்சுக்கிட்டு இருக்கான். அப்படின்னா அந்த பெண்ணாலே யாரை அடையாளப்படுத்தினா சபை. இந்த லேவி குரூப் முழுவதுமே வேசி மார்க்கத்தினால் கிறிஸ்துவை அறிய வேண்டியபடி அறியாமல், பிதாவை அறிய வேண்டியபடி அறியாமல், சத்தியத்துக்குரிய ஜீவியத்தில் வாழாம தேவனுக்கு எதிராய் வேசித்தனம் பண்ணிக்கிறவர்கள் அப்படிங்கிற அர்த்தம். அவ உலகம் முழுக்க இருக்கிறாளாம். இன்னைக்கு கிறிஸ்தவ முழுக்க உலகமெல்லாம் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு அடையாள பாஷையில சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம ஒரு 10-15 பாடம் கழிச்சு நம்ம 2ஆம் வருகை, பாபிலோன், இந்த பேசி இதை பற்றிலாம் பாடம் பார்க்க போகிறோம். அப்போ இல்லை நம்ம அதனால தான் சொல்கிறேன், இந்த இடத்துக்குள்ளே வந்தோம்னா ரொம்ப அட்வான்ஸான பாடங்கள்லாம் இருக்குது, நம்ம பார்க்க போகிறோம்னு சொன்னேன். ஓகே, அப்போ தொடர்ந்து வாசிங்க. 17ல் 15 படிச்சிங்களா? மன்னிக்கும், 14 படிச்சிருங்க. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவர்களை யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து உண்மை உள்ளவர்கள். திருவிழத்தில் படிக்க முடியுமா? படி 14. யாருன்னா இந்த பாபிலோன்னா இருக்கக்கூடிய இந்த வேசிகள் எல்லாம் கிறிஸ்துவோடு போர் புரியக்கூடிய ஒரு ஜனங்களாக கிறிஸ்தவர்களாகவே இருப்பாங்களாம். படிங்க. ஓகே, அப்ப இந்த பைபிள பாத்தீங்கன்னா அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உண்மை உள்ளவர்கள் 3 பேரும் அவரோட இருப்பாங்கன்னு போட்டிருக்கு. அப்படி இல்லை. அது யாருன்னா உலகத்திலேருந்து அழைக்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் உள்ள வந்துட்டாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இங்க உள்ள வருவாங்க. யாரு? லேவியர் குரூப்ல இருந்து இங்கே யார் வருவாங்க? ஆசாரியர்கள். அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டு முடிவு பரியந்தம் உண்மை உள்ளவர்கள், மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்கள் தான் எங்க போக முடியும். அப்ப 3 தகுதிகளை அடைந்து வருகிற அவர்கள் தான். இப்ப அழைக்கப்பட்ட நிலைமையிலே லேவியர்களா அங்கேயே நின்றுட்டா இல்ல. சரிங்களா? இந்த வசனம் நீங்க திருவிழியத்துல தான் கிளியரா இருக்கு. அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்ட நிலைமையை தாண்டி, தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலைமையை தாண்டி உண்மை உள்ளவர்களாய் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தா இந்த திரையை தாண்டி எங்க போயிருவாங்க? அதனாலதான் நானே வழியும் சத்தியம் ஜீவன் சொன்னார். அங்கேருந்து உலகத்திலேருந்து வருவதற்கு அந்த 4 கடல்ல உள்ள அந்த திரைக்குள்ளாக அவருடைய நீதி, அவருடைய வல்லமை, அவருடைய பலிகள், அவருடைய ராஜரீகம் அவைகளை தாண்டி வரும் பொழுது அந்த மனுஷீக ஜீவியத்தில் அவர் கொடுத்த அந்த பலியினாலே, அவர் கொடுத்த மனுஷீக ஜீவியத்தில் அவர் கொடுத்த அந்த சத்தியத்தினாலே தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ளாக ராஜரீக ஆசாரியர்களாய் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் தான் உலகத்திலிருந்து அழைக்கப்பட்டு இந்த ராஜரீக ஆசாரியர்களாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கன்னா பரவாயில்ல போயிட்டோமா? இல்ல, உண்மை உள்ளவர்களா இருந்தாதான் எங்க போக முடியும். சரிங்களா? அப்ப அழைக்கப்பட்டோரோ அநேகம். இன்னைக்கு உலகம் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள், அநேக மதங்கள், கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க. அவர்கள் மத்தியில அழைக்கப்பட்டவர்களா வந்தவங்க இன்னைக்கு லேவியர் குரூப். யாரு? கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில இருந்தா இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் ஜீவன் உள்ள கற்களை போல கட்டப்படுவதற்கு இந்த ஆசரிப்பு கூடாரமாகி நாம் தான் அந்த சரீரம். இந்த சரீரத்தை நாம் தேவனுக்கேற்ற பலிகளாக, ஜீவ பலியாக நம்மளே கட்டி நம்மளே பலி செலுத்தத்தக்க அந்த ஆசாரிய கூட்டமா இங்க ரெடி ஆயிட்டோம்னா இப்ப இங்க இருந்து எங்க போயிடலாம்? இப்ப தலையாகி கிறிஸ்துவுக்குள் சரீர அங்கமா
மகா பரிசுத்தத்துக்கு பரலோகத்துக்கு போயிடும். ஆகவே இப்ப நம்ம இந்த ஆசரிப்பு கூடாரத்துல பாகம் 2 தான் அன்னைக்கு பார்த்துருக்கோம். 3வது பாடத்தோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆக இப்ப நம்ம கேட்ட பாடத்துல கேள்விகள் இருந்தா பத்தி நீங்க சொல்லுங்க. இதுல புரியாத, அதாவது நடத்தாததை கேட்க வேணாம், நடத்தினதுல புரியாம இருந்துச்சுன்னா கேள்வி. லேவியர்கள் லேவியர்லேருந்து பிரித்தெடுக்கப்பட்டவங்க தான் ஆசாரியர். இந்த லேவியர் யாருக்கு அடையாளமா சொல்றோம்னா, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலம், முழு கிறிஸ்தவர்கள் அழைக்கப்பட்டனால அநேகர் இருக்காங்க. இன்னைக்கு உலகத்திலே கிறிஸ்தவர்கள் 800 கோடி பேர் இருக்காங்க உலகளாவிய அளவு. அத்தனை பேரும் பரலோகத்துக்கு போறதுக்கு இல்லை, அவைகள் மத்தியில் இருக்குதா 1,44,000 பேர் தான் உள்ள போகுது. இந்த 1,44,000 பேர் தான் உண்மை உள்ளவர்கள். அதுக்கடையில அந்த லேவியர்களாகிய கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும். யார் அது? பலி செலுத்துறதுக்கும் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய அந்த ஒரு ஆசாரிப்பு கூடாரமாகவே மாறுவதற்கும் அதுல பலி செலுத்துவது, தேவனுடைய ஆலயமாகவும் நம்ம தேவன் வந்து வாசம் செய்யறதுக்குரிய விஷயத்துல நாம் பலி செலுத்தத்தக்க ஆசாரிய கூட்டமாகவும் இங்கே தேர்ந்தெடுக்கப்படும். உள்ள வரும், அதுக்குரிய எல்லா தகுதியோட வந்தாதான் உள்ள வர முடியும். அதுக்காக தான் இங்க கிறிஸ்துவனுடைய மீட்கும் பொருளை முழு கிறிஸ்தவர்களும் ஏத்துக்கிறாங்க. ஆனா சத்தியத்தை ஒழுங்கா தங்களை கழுவுவதில்லை. அதை ஒழுங்கா கழுவுனவங்க தான் யாரு? லேவியர்கள் இல்லை, ஒழுங்கா கழுவுனவங்க ஆசாரியர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதனாலதான் 72 சீசர்கள் அவரோடு கூட வந்தாங்க. எத்தனையோ பேருக்கு உணவு கொடுத்தார். ஏறக்குறைய 4000 பேர், மொத்தம் 24,000 பேருக்கு மேல உணவு கொடுத்திருக்காரு. அவங்க இஸ்ரேல் ஜனங்களிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு வந்தவங்க. ஆனா அதுல 72 சீசர்கள் மற்றும் அப்போஸ்தலர்கள் மட்டும்தான் என்ன பண்ணாங்க? தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா வந்தாங்க. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டதுலேயே 11 தான் தேர்ந்துச்சு. புரியுதா இல்லைங்க? அவங்க தான் உண்மை உள்ளவர்கள். அதுல ஒண்ணு போயிடுச்சு இல்ல. 72 சீசர்கள், 12 அப்போஸ்தலர்கள். அதுல எத்தனை பேர் தான் கிறிஸ்துவால ரெடி பண்ண முடிஞ்சிச்சு? 11 தான். அதுக்கப்புறம் எல்லாம் வந்தாங்க, அந்த 72 பேருக்கு பின்னாடி வந்துட்டாங்க பெந்தெகோஸ்தே நாளுக்கு அப்புறம். ஆனா கிறிஸ்துவால் ரெடி பண்ணப்பட்டது 11 தான். சரிங்களா? அந்த 11 தான் உண்மை உள்ளவர்களா எங்க வரை போறதுக்குரிய தகுதி உடையவர்களா இருந்தாங்க, மகா பரிசுத்தலமாகிய பரலோகம் வரை. சரிங்களா? அப்ப இது ஒரு ஃபில்ட்ரேஷன் எல்லா இடத்துலயுமே இருக்கு. அநேக பழைய ஏற்பாட்டின் காரியத்திலே இருக்கு. வசனத்திலே அழைக்கப்பட்டவரோ அநேகர், தேர்ந்தெடுக்கப்பட்டவரோ சிலர். உண்மை உள்ளவர்களை இன்னும் வெகு சிலராக 1,44,000 பேர் தான் அந்த உண்மை உள்ளவர்கள், அந்த பரிசுத்தவான்கள். அந்த தகுதி அடைவதற்கான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இந்த ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரமே இப்ப யார் தான்? இப்போ நாம் தான். இப்ப நாம தான் என்ன பண்ணணும்? இப்ப நம்மளை கட்டப்போறோம். யார் கட்டப்போறா? கிறிஸ்து. நமக்குள்ளாக ஒவ்வொரு இதா நம்மளை தேவனுக்கு ஏற்ற காரியத்துல அவரை மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை நம்மளுக்கு. இந்த உலகத்துல உள்ள ஜனங்கள்ல மற்றவங்களெல்லாம் நம்பி எந்த விஷயத்திலையும் நம்ம இறங்க முடியாது. யாரை மட்டும்தான் நம்பி இந்த இடத்துல இறங்கலாம். இப்ப நான் வர்றேன், இங்க சத்தியம் சொல்றேன், என்னையெல்லாம் நம்பி வந்துடாதீங்க. இப்ப யாரை நம்பி போகணும்? இப்ப எனக்கு சத்தியம் சொல்லி கொடுத்தவர் இந்த சத்தியத்தில் இல்லை, அதுக்காக சொல்ல வரேன். சரிங்களா? அதனால நீங்க இங்க யாரை நம்பி போயிடக்கூடாது. யாரை நம்பி போயிடக்கூடாது? மனுஷனையா தேவனை கிறிஸ்துவ நம்பி இறங்கணும். போடப்பட்ட அஸ்திவாரமாய் கிறிஸ்து. அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், பவுலை சார்ந்தவன் அப்போலை சார்ந்தவன், அதெல்லாம் இல்ல, கிறிஸ்துவை சார்ந்தவனாக நாம் அவரை நம்பிதான் அந்த பாலைவன யாத்திரையில எங்க போய் சேரணும்? காணோம், பரலோகம். ஆகவே அந்த நம்பிக்கையோடு கூட இந்த ஒரு காரியத்தை பார்க்கணும். வேற எதுவும் கேள்விகள்? இல்லை, ஒரு 5 நிமிஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை முடிச்சிடலாங்களா? முடிச்சிடலாமா? கேள்விகள் வேற எதுவும் தாக்கி சொல்லுங்க. எடுத்த பாடத்துல பத்தி கேள்விகள் வருமா? சரி, நோட் பண்ணிக்கங்க. இதுக்குன்னே ஒரு கிளாஸ் வச்சுக்கோ. சரிங்களா? ஓகே, நாம் நிறைவு செய்துக்கலாம். லேவியர்கள்னா கிறிஸ்தவர்கள். உலகத்தில் உள்ள ஜனங்கள்ல இருந்து கிறிஸ்தவத்துக்குள் வந்த கிறிஸ்தவர்களை மட்டும்தான் லேவியர்கள். லேவியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவனுடைய மரணத்தினால் உண்டான பாவ மன்னிப்பை பத்தி எல்லாருக்குமே தெரியும், எல்லா சபைக்குமே தெரியும். அதனால அவங்க எல்லாருமே கிறிஸ்தவர்கள். ஆனா சத்தியத்துக்குள்ள வந்தாங்களா? தண்ணியில கழுவுனாங்களா? அவங்க வசனத்துக்குள்ள கழுவி உள்ள வரல. இந்த உள்ள வர வாய்ப்புக்குள்ளதான் இப்ப யார் இருக்கிறோம்? சத்தியத்துக்குள்ளாக ஜெனிப்பிக்கப்பட்ட யாக்கோபு 1:18 படிக்கிறோம்ல, அவருடைய சிருஷ்டியில் நாம் முதற்பலன் ஆவதற்கு அவருடைய சத்திய வசனத்தினால், அதுதான் தேவனோடு செய்யக்கூடிய அந்த உடன்படிக்கையில ராஜரீக ஆசாரிய கூட்டமா உள்ள நுழைய போறோம். நுழையறதுக்கு முன்னாடி இவ்வளவு சட்டத்திட்டங்களை புரிஞ்சிருந்தோம்னா தான், ஓ இதெல்லாம் செய்யணும். நம்ம தெரியாம உள்ள நுழைஞ்சோம்னா என்ன ஆயிரும்? போய் அங்கே போய் இங்க வந்து கத்துக்க முடியுமா? கத்துக்கிட்டு தான் உள்ள வர முடியும். சரிங்களா? அதுக்காக தான் அங்கே தண்ணீர் தொட்டி அங்கே வச்சிருக்கிறாரு. அங்கே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி சரியாயிட்டு உள்ள வரணும். இங்க வந்துன்னா இங்க அட்வான்ஸான சத்தியங்கள், இங்கே குத்து விளக்கு, வெளிச்சம், அதுக்கு தகுந்த பலி செலுத்துறதுக்கு இங்க தூப பீடம், இதை 3 வச்சுக்கிட்டு நம்ம இங்க மட்டும்தாங்க நம்மளுக்கு வேலை. இப்போ
உள்ள நுழைஞ்சிட்டோம்னா அவங்க ஆசாரியர்களுக்கு என்ன வேலை சொல்லுங்க பாப்போம். போய் நடவு நடுறதும் வேலை பார்க்கறதுமா அவங்களுக்கு வேலையே இதுதான். ஓய்வு நாள்லேயே அவங்களுக்கு மட்டும்தான் வேலை. மற்றவங்கெல்லாம் என்ன வந்து உட்காந்துருப்பாங்க. மற்ற 6 நாளும் மற்ற ஜனங்கள் வேலை பார்ப்பாங்க. ஆனால் ஓய்வு நாளில் வேலை பார்க்கறது யார் சொல்லுங்க பார்ப்போம். ஓய்வு நாளில் வேலை பார்ப்பது யார்? வேலை பார்க்கலாமா? ஆசாரியர்கள் மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க. அப்ப தேவனுடைய வேலை செய்வதற்கான ஓய்வு நாளுக்கான அந்த வேலையை இந்த ஆசாரிய கூட்டம் தான் பண்ணுவாங்க. பலியிலேருந்து காணிக்கையிலேருந்து எல்லா வகையில ஆசீர்வாதத்தை தேவன்கிட்டேருந்து கொண்டு வந்து கொடுக்கறதுலேருந்து கொண்டு போறது எல்லாமே அவங்க தான். இப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறதுனால தேவனே என்ன பண்றாருன்னா கிறிஸ்துவின் தலைமையில உலகத்தையே நம்மளை வச்சு ஆசீர்வதிக்க போறாரு. உலகத்தையே நியாயந்திருக்க போறாரு. இதெல்லாம் சாதாரண விஷயத்த நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கல. ரொம்ப அட்வான்ஸ். இந்த மாதிரியான சிந்தை நம்ம மைண்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போது பாருங்க. இதுதான் புது சிருஷ்டியினுடைய சிந்தை. இந்த புது சிருஷ்டி யாருடைய சிந்தைனா தேவனுடைய சிந்தை. தேவனுடைய சிந்தை யாருக்கு இருந்துச்சுன்னா கிறிஸ்துவில் இருந்துச்சு. கிறிஸ்துவில் இருந்த அதே சிந்தை தான் இப்ப யாருக்கு வரும்? இதுக்குதான் இங்க தண்ணி தொட்டில போய் நாளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளை கழுவிக்கிட்டு இருக்கிறோம், சத்தியத்துக்குள்ள வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆசாரியம் எல்லாம் இந்த இடத்துக்குள்ள உள்ளங்க ஆசாரியர்கள் மட்டும்தான். வெளியில உள்ள ஆளுக்கு யாருக்கும் பர்மிஷன் இல்லை. இது தெய்வீக ஏற்பாட்டில் உள்ள ஒழுங்கு. இந்த ஒழுங்கை மீறினவங்களும் செத்து போயிட்டாங்க. நிறைய பேர் இப்படி உள்ளரிக்க நுழைஞ்சவங்களும் செத்து போயிட்டாங்க. அப்ப அந்த ஒழுங்குக்கு கட்டுப்படணும். நானும் போனாக்கி அதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம எடுத்துக்காட்டு நம்ம போன கூடுகையிலே பார்த்து. சரி, வேற ஏதோ கேள்விகள் நிறைய செய்துக்கலாங்களா? ஓகே, தேங்க்யூ.